முதல் நீ முடிவும் நீ Z5 இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட மென்மையான டிராமா திரைப்படம். தர்புகா சிவா இயக்கி இசையமைத்துள்ள முதல் நீ முடிவும் நீ படத்தை இன்றைய காணுங்கள் Z5 ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். Galatta Pink நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின். நான் ஒரு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட். நான் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக சென்னை வடபழனி விஜயா ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறது இன்னொரு சூப்பரான ஹெல்த் டிப். பிகாஸ் இன்றைக்கி நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ நம்மளுடைய வின்டர், நம்ம சென்னையில் இருக்கிறத வின்டர்னு நீங்கள் கன்சிடரே பண்ண முடியாது. பட் ஸ்டில் நம்ம வின்டர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்சிஷன் ஆகி சம்மருக்கு போக போகிறோம். ஸோ இந்த மாதிரி டைமில் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்ன மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரலாம், இல்லை இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம தடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம பண்ணணும். அது உணவில் இருக்கலாம், இல்லைனா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் இருக்கலாம், டெய்லி ஹேபிட்ஸில் இருக்கலாம். ஸோ இதிலெல்லாம் நம்ம குழந்தைய எப்படி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த வின்டர்லேருந்து அந்த சம்மர் அந்த மாறுற டைமில் வரக்கூடிய டிசீசஸை நீங்கள் ஒரு 3 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் சுவாச பிரச்சனைகள் நிறைய அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் டிஸார்டர்ஸ், இது ஒரு லைட் தொண்டவலி, ஒரு ஃபெரிஞ்சைட்டிஸ்லேருந்து ஒரு நிமோனியா வரைக்கும், அண்ட் இப்போ இருக்கிற பரவலாக இருக்கிற கோவிட் நிமோனியா வரைக்கும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் எப்போதுமே கொசு ஜாஸ்தி இருக்கும். ஸோ கொசுவினால் பரவக்கூடிய டிசீசஸும் கொஞ்சம் நிறையா இருக்கும். அடுத்த விஷயம் தண்ணி மற்றும் உணவுனால் பரவக்கூடிய நோய்கள். இது ஒரு சாதாரண வாந்தி பேதியிலிருந்து அதுக்கப்புறம் டைஃபாய்டு வரைக்கும் என்ன மாதிரி டிசீசஸ் வேணாலும் இருக்கலாம். அண்ட் ஜென்ரலாகவுமே வின்டருக்கும் சம்மருக்கும் சில சேஞ்சஸ் பிள்ளைங்கிட்ட இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வின்டரில் நம்மளுக்குமே ரொம்ப பசி எடுக்காது, நம்ம நிறைய லிக்விட்ஸ் எடுத்துக்க மாட்டோம், ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் வயிறு ஒரு மாதிரி ஒரு ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். பட் அதுவே சம்மரில் நம்மளுக்கு ரொம்ப அடிக்கடி பசிக்கும், ப்ளஸ் நிறைய நம்ம லிக்விட்ஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு சீசனுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ஃபுட் கொடுக்கணும். இப்போ நம்ம சம்மர்னால் குழந்தை அடிக்கடி பசிக்குதுன்னு கேட்டால் கூட அந்த அடிக்கடி கொடுக்குறத கூட நம்ம ஒரு ஹெல்த்தி டயட்டாக எப்படி கொடுக்குறது, ஜங்க் ஃபுட் கொடுக்காம, ரொம்ப ஃப்ரைட் ஃபுட் கொடுக்காம, வெளியிலேருந்து வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலையே பிளான் பண்ணி என்ன கொடுக்கலான்னு நீங்கள் பிளான் பண்ணணும். அடுத்த விஷயம் வேர்வையில் நம்ம வாட்டரை மட்டும் இழக்கிறது இல்லை, நம்ம குழந்தைங்க அவங்களுடைய நிறைய சால்ட்டையும் இழப்பாங்க. ஸோ எப்போதுமே நீங்கள் லிக்விட்ஸ் கொடுக்கும்போது அது வெறும் தண்ணியாக மட்டும் இல்லாமல் அது உங்களுடைய ஹோம்மேட் சூப்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஃப்ரூட் ஜூஸஸாக இருக்கலாம், இளநீர், டெண்டர் கோகனட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லிக்விட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது நம்மளுடைய வாட்டர் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் நம்ம லூஸ் பண்ணுற அந்த சால்ட்டையும் நம்ம பாடியில் ரெப்ளனிஷ் பண்ணும். அடுத்து நம்ம ஒவ்வொரு டிசீஸ் பற்றியும் பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய டிசீசஸ். ஸோ மைல்டு கோல்டு காஃப்லேருந்து நிமோனியா வரைக்கும் இருக்கலாம்னு சொன்னேன். ஸோ எல்லாருமே நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் ஆனாலும் ஆனால் எல்லா குழந்தைங்களுக்கும் இதே ஒரே மாதிரி டிசீஸ் வர்றது கிடையாது. அதே மாதிரி ஒரு டிசீஸ் சிவியாரிட்டி, ஒரு டைஃபாய்டு வந்தால் கூட 2-3 பிள்ளைங்களுக்கு வர்றது வித்தியாசமாக இருக்கும். ஒரு இருமல் சளியும் அதே மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த குழந்தைங்களுடைய எதிர்ப்பு சக்தி. ஸோ ஒரு ஆரோக்கியமான எதிர்ப்பு சக்தி அந்த குழந்தைக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன உணவை கொடுக்கணும் அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு நல்ல புரதச்சத்து கிடைக்கணும். ஸோ புரதச்சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸில் அது நம்ம பருப்பாக இருக்கலாம், நம்ம சன்னா, நம்ம ராஜ்மா, இல்லை பாசிப்பயிறு, எது வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி நான் வெஜிடேரியன் டயட்டில் எக்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா சிக்கன், மட்டன், ஃபிஷ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ புரதச்சத்து நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த மேஜர் விஷயம்
கண்டிப்பாக டயட்டில் வந்து ஒரு வெஜிடபிள் அண்ட் ஒரு ஃப்ரூட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்து நீங்கள் நீர்ச்சத்து நிறையா இருக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ் லைக் நம்மளுடைய சொரக்காய், நம்மளுடைய பீர்க்கங்காய், அந்த மாதிரி நீர்ச்சத்து நிறையா இருக்கிற வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். விட்டமின் சி இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆரஞ்சாக இருக்கலாம், சாத்துக்கொடியாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி. அண்ட் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா குளிர்காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கக்கூடாது, சளி பிடிக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான எண்ணம் தான். அந்த மாதிரி டைமில் தான் ஆக்சுவலாக வந்து விட்டமின் சிலாம் வந்து குழந்தைங்களுடைய உடம்புக்கு வந்து நல்ல எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கும். அதே மாதிரி வெயில் காலத்தில் நீங்கள் நிறைய தர்பூசணி கொடுக்கலாம். அதுவும் அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டும் வந்து குழந்தைங்களுடைய பாடியில் இருக்கிற வாட்டர் லெவலுக்கு ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயமா இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எல்லா இதுலேருந்தும் ஒரு ஃப்ரூட், ஒரு வெஜிடபிள், ஒரு ப்ரோட்டீன் இதெல்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தையோட எதிர்ப்பு சக்தி வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த குழந்தைக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தியாக. அடுத்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா கொசுவால் பரவுற மலேரியா, டெங்கு, இதுவும் வந்து இந்த சீசனில் தான் ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று, கொசு கடிக்காமல் நீங்கள் உங்கள் குழந்தைய இருந்து காப்பாற்றணும். ஸோ கொசு கடிக்கக்கூடாது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து குழந்தைக்கு ஃபுல் ட்ரெஸ் போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ஜன்னல் அதெல்லாம் வந்து மூடி வைங்க. இல்லை பர்சனல் ப்ரொடெக்ஷன் லைக் வந்து நீங்கள் வந்து ரிப்பல்லன்ஸ் வந்து குழந்தைக்கு போட்டுடலாம். எப்படினாலும் கொசு கடிக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்த விஷயம் வந்து அந்த கொசு நிறைய வந்து ரீப்ரொடியூஸ் ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட். அப்போ தானே நம்மள்கிட்ட கொசுவே வரும். ஸோ அது எங்கே ரீப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டை சுற்றி தண்ணி கட்டி கிடக்கிறது, இல்லை நம்ம வீட்டில் வந்து பிளான்ஸ் எல்லாம் வச்சுருப்போம், அந்த பிளான்ஸில் கலெக்ட் ஆகிற தண்ணி, இல்லைனா வந்து நம்ம பாத்ரூமில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி தண்ணியில் தான் வந்து இந்த கொசுவெல்லாம் முட்டை போட்டு அதுலேருந்து கொசு வரும். ஸோ நம்ம வந்து டெங்கு, மலேரியாவை ஒழிக்கணும்னா இந்த மாதிரி கொசு எங்கெல்லாம் ப்ரீட் ஆகுதோ அதையும் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி இடங்கள் இல்லாமல் பண்ணணும். இந்த சீசனில் வரக்கூடிய வயிற்றுப்போக்கு ப்ளஸ் வந்து ஃபுட்னால் பரவக்கூடிய டைஃபாய்டு அந்த மாதிரி டிஸார்டர்ஸ் எல்லாம். ஸோ இதிலிருந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள், குழந்தைக்கு வந்து எப்போதுமே வந்து கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி கொடுங்க. அண்ட் கொதிக்க வைக்கிறது அப்படின்னா அதை வந்து நாங்கள் ரோல் பாயில்னு சொல்லுவோம். நல்லா வந்து தளன்னு அந்த தண்ணி வந்து கொதிக்கணும். அந்த மாதிரி வந்து கொதிச்ச தண்ணி தான் வந்து ஆற வச்சு நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும். அதுவும் வந்து 24 hours தான். இப்போ இன்றைக்கி நீங்கள் கொதிக்க வைக்கிறீங்கன்னா அதை நாளைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மீதி இருந்ததுன்னா அதை வந்து திருப்பியும் தான் வந்து நீங்கள் கொதிக்க வைக்கணும். ஏன்னா 24 hours தான் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் கிடைக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட், அதாவது வந்து நம்மளுடைய சாட்டு, பானிபூரி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். எப்போதுமே வந்து விளையாண்டுட்டு வந்தாலும் இல்லை வீட்டிலையே இருந்தால் கூட அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை வந்து நல்லா சோப் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் உணவை உட்கொள்ளணுன்ற பழக்கத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அண்ட் வெளியில் வந்து சாலட், அதே மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சது இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். வெளியில் ஹோட்டலுக்கு போனால் கூட நீங்கள் அந்த சாலட் அன்குக்ட் ஃபுட் வந்து கொடுக்குறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் வீட்டில் வந்து நீங்கள் வாங்குகிற காய்கறி அண்ட் பழங்கள் வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம குக் பண்ணுற ஃபுட் பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி கொடுங்க. ஸோ வெயில் காலத்தில் வந்து யூஸ்வலாக வந்து ஃபுட் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ நீங்கள் வெயில் காலத்துலலாம் வந்து குக் பண்ணி ஒரு 4 hours அது குழந்தைக்கு நீங்கள் கொடுத்துருங்க. அண்ட் எஸ்பெஷலி வந்து நான்வெஜ் ஃபுட்டில் வந்து ரொம்பவே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீசனை கடந்து போகிறதுக்கு உங்கள் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் மேஜர் டிசீசஸ்லேருந்து நீங்கள் காப்பாற்றுற மாதிரி டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான வாய்ப்பு கொடுத்த கலாட்டா பிங்க்குக்கு என்னுடைய தேங்க்ஸ். முதல் நீ முடிவும் நீ ஜி5 இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட மென்மையான டிராமா திரைப்படம். தர்புகா சிவா இயக்கி இசையமைத்துள்ள முதல் நீ முடிவும் நீ படத்தை இன்றே காணுங்கள் ஜி5 ஆப்பில். லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்.